அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் இது உங்க யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரியான கதைகளா தான் நம்ம ரொம்ப செலக்ட் பண்ணி நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க அது எல்லா கதைகளையும் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அப்படியே ஒரு திங்க் ஓவராவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் எழுதின ஒரு கதை தான் கடவுளை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கதை. சிரிக்க வைத்து சிந்தனையை தூண்டக்கூடிய கதை. அதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? ஆன்மீகம், ஆத்திகவாதிகள், நாத்தியவாதிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, கடவுள் நம்பிக்கைனா என்ன, கடவுள்ங்கிறது யாரு, ஓகேவா? ஸோ கடவுளினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளுடைய தூதர்னு சொல்றாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய பெரிய விஷயங்கள் அதை சின்ன சின்ன கதைகள் மூலமா, அதுவும் ஒரு காமெடி கலந்து, அதாவது நகைச்சுவை உணர்வோட நகைச்சுவை கலந்து சொல்லக்கூடியதுல இருந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தென்கட்சி அவர்கள். ஸோ அவங்க சொன்ன ஒரு கதை, அந்த ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த கதையை அற்புதமா எழுதியிருக்காங்க. அவருடைய கதைகளும் சரி, அல்லது அவருடைய பேச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய அதாவது தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி அவர் டிவிலையும் சரி, வானொலியிலையும் சரி நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவர் வாய்ஸ்ல, அது குறிப்பிட்ட அவருடைய வாய்ஸ்ல அந்த கதையை கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நமக்கு ஓஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஐயோப்பா இதுக்கு மேல நம்மளால சிரிக்கவே முடியல, வயிறெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அத்தனை பேர் கேட்கறவங்க அத்தனை பேரையும் ஒரு கட்டி போட்டவர் பாத்தீங்கன்னா திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அவருடைய கதைகள் கேட்கறதுக்கெல்லாம் கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு அமையணும். அந்த வாய்ப்பு நம்ம சேனல் வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய கதைகள் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கடவுளை காப்பாற்றுங்கள், சிரிக்க வைத்து நம் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு குட்டி கதை. கேட்கலாமா? ஒருவருக்கு பயங்கரமான தலைவலி. ஒண்ணுமே அவரால் டாலரேட் பண்ணவே முடியல. பயங்கர தலைவலி. அதனால அதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போய் டாக்டர் பாக்குறாரு. அந்த டாக்டர்கிட்ட சொல்றாரு, இது மாதிரி எனக்கு பயங்கர தலைவலி டாக்டர், ஒண்ணுமே என்னால பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டாக்டர் அவரோட கன்சல்டிங் ரூம் கூட்டிட்டு போய் அவர் படுக்க வச்சு நல்லா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. உடனே ஒரு மருந்து சீட்டு எடுத்து ஒரு மருந்தை எழுதி கொடுக்குறாரு. அந்த நோயாளியோட கூட வந்த 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த சீட்டில் இருக்கிற மருந்தை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. அவர் கூட வந்தவர் என்னன்னா அவசரமா உடனே போய் மருந்து வாங்குறதுக்காக வெளியே ஓடுறாரு. ஆனா வாங்க போனவர் வரவே இல்லை. இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மருந்து வாங்க போனவர் அந்த ஆசாமி வரவே கிடையாது. அதனால திரும்ப வருவாரா அப்படிங்கிறது கூட தெரியல உங்களுக்கு. அந்த அளவுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா மருந்து கிடைக்காம லேட் பண்றாரு. அந்த மருந்து கிடைக்கலங்கிறதுக்காக வேற எங்கேயாவது வாங்கலாம்னு அலைஞ்சிட்டு இருக்காரான்னு தெரியலையே. ஆனா இவரு வேற தலைவலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு தலைவலி அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இன்னொரு சீட்டை எடுத்து அதுல ஒரு மருந்து பேரை எழுதி, இது கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்த இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட அந்த சீட்டை கொடுத்து அந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அவரும் அவசரமா வெளியே ஓடுறாரு அந்த மருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அவரு ஒரு தலைவலியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு இல்லையா. ஆனா அவரும் போனவர் அவரும் வரல. அவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வரவே இல்லை. தலைவலியில அவர் துடிச்சிட்டு இருக்காரு. படாது பாடு படுறாரு. டாக்டருக்கே ஒரு தவிப்பாயிடுச்சு. என்னடா 2 பேர் அனுப்பணும், 2 பேருமே வரலையே, என்ன பண்றதுன்னு ஒரு யோசனையில் இருக்கிறப்ப அந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கர சத்தம் கேக்குது. ஒரு கூச்சல், ஏதோ ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கூச்சல் கேக்குது. இவர் என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு உள்ள என்ட்ரன்ஸ் வர்றதுக்கு அந்த கேட் ஒரு சுழலும். அதாவது ஒரு கேட் இருக்கு இல்லையா, சுத்துற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரா தான் வர முடியும். ஒருத்தர் உள்ள சுத்தி ரவுண்ட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆள் அதுக்குள்ள பூந்து வர முடியும். ஏன்னா ஏதாவது நாய் அது இதுன்னு ஏதாவது மிருகங்கள் உள்ள வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பழைய காலத்துல நம்ம இப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸ், சேலத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல கூட, பழைய கலெக்டர் ஆபீஸ்ல கூட அந்த மாதிரி கேட்ல எல்லாம் இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரா தான் உள்ள வர முடியும். ஒருத்தர் உள்ள பூந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி உள்ள வந்துட்டாதான் அடுத்த ஆள் வர முடியும். அது மாதிரி கேட்டு 2 பேருமே நான் தான் முதல்ல போவேன், ஏன்னா ஒரு தலைவலி மருந்து வாங்கிட்டு வர சொல்றதுனால உடனே போவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த டாக்டர் வெளியே பாக்குறப்பதான் அவருக்கு தெரியுது, ஒரு 2 பேரும் நம்ம மருந்து சீட்டு எழுதி கொடுத்தோமே அவரு தான் சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு தெரியுது. ஓகேவா, நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா 2 பேருமே வரல. 2 பேருமே சண்டை போட்டுட்டு நான் தான் முன்னாடி போவேன், நான் தான் முன்னாடி போவேன் அவங்களுக்குள்ள சண்டை. ஆனா 2 பேருமே வந்த பாட்டு காணோம், மருந்து கிடைச்ச பாட்டு காணோம். அவரு தலைவலியில வந்து துடிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆனா வந்து அந்த 2 பேரும் வாங்கிட்டு வந்த மருந்து ஒண்ணுதான். ஏன்னா மருந்து சீட்ல எழுதுனது ஒரே மருந்து தான் 2 சீட்ல எழுதி 2 பேர்ட்டயும் தனித்தனியா முதல் ஆள் வரலன்னோனே 2வது ஆளுக்கு அவர் வந்து குறிச்சு குடுத்திருக்காரு. அவரு வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா உள்ள வராம வெளியவே இருக்காங்க. இவரு வந்து தலைவலியில படாத பாடு படுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ அதனால என்ன ஆச்சு இப்படின்னா, தலைவலி வந்து அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா தலைவலியும் குணமாகல, மருந்தும் கிடைக்கல. இதுதான் சூழல். இதுல வந்து இவரு தென்கட்சி ஐயா அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் பக்தி அப்படிங்கிறது வந்து இதுதான். என்ன அப்படின்னா, மனித குலம் தான் அந்த நோயாளி. மனித குலம். மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோயாளி மாரி வந்து தலைவலியில தவிச்சிட்டு இருக்கிற மாரி அந்த இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் அந்த நோயாளி. அப்ப கடவுள் தான் அந்த மருத்துவர். மருத்துவர் தான் வந்து அந்த மருந்து குடுத்தாகணும். அவரு தான் கடவுள். அவரு தான் காப்பாத்தணும். ஆனா மதவாதிகள் தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து மதவாதிகள் அப்படின்னு அற்புதமா என்ன ஒரு 2, 3 வார்த்தைகள சொல்லிட்டாரு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் இதுதான். மனித குலம் தான் அந்த நோயாளி. கடவுள் தான் அந்த மருத்துவர். மதவாதிகள் தான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை திரும்ப சொல்றாரு. உடனே டாக்டர் என்ன பண்றாருன்னா, உடனே ஓடி போறாரு. 2 பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேலைக்கே ஆகாது. நானே போறேன் அப்படின்னு போயி, அந்த 2 பேர் கையில இருக்கிற மருந்தையும் வாங்கிட்டு வந்து, ஒரு மருந்து பாட்டில வந்து இவரு குடிக்க வைக்கிறார் நோயாளிய. அவரு குடிச்சர்றாரு. ஓகேவா? ஏன்னா தலைவலி குணமாகணும் இல்லையா? அப்புறம் இன்னொரு மருந்து இருக்கு இல்லையா? அதே மருந்து தான் இன்னொருத்தர் வாங்கிட்டு வந்தது. அந்த பாட்டில் மருந்து பாட்டிலையும் டாக்டரும் குடிச்சர்றாரு. ஏன்னா அவருக்கே வந்து இந்த விஷயத்த வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு, அவருக்குமே தலைவலி வந்துருச்சு. அதான் பிரச்சனையே. ஓகேவா? சோ அதனால அவருக்கும் வந்து தலைவலி வந்ததுனால 2வது மருந்து அவரும் குடிச்சிடுறாரு. இதுதான் இதுல விஷயத்துல என்ன அப்டின்னா, டாக்டருக்கும் தலைவலி வருது. அதாவது கடவுளுக்கே பிரச்சனை ஆயிடுது. ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. என்னுடைய இந்த மதம் இதுதான் கடவுள். என்னோட இந்த மதம் இதுதான் கடவுள்ங்கிற மாரி மதவாதிகள் வந்து இத பெருசு பண்ணிட்டு இருக்கிறப்ப கடவுளுக்கே பொறுக்க முடியாம இருக்கு. அதனால அத்தன பேருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மதவாதிகள் ஆகட்டும், அல்லது மக்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து கடவுள காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நகைச்சுவை கதை மூலமா இத வெளிப்படுத்தி இருக்காரு. அருமையான கருத்துள்ள கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகேவா? இந்த கதைய பத்தின கருத்தையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே? இன்னொரு கதையில சந்திக்கலாம்.